அவன் செய்யாத குற்றத்திற்காக மன்னர் தண்டனை பெறுகிறான். ஆரையவன் தீர்ப்பளித்ததாக அரசன் மீது குற்றம் சாட்டும் கண்ணகி தன் காத்திருப்பை கொண்டு அரசனுக்கும் கண்ணகிக்கும் நடக்கும் உரையாடலை இங்கு நாடகமாக நடித்து காட்ட வருகிறார்கள் எம் 5ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள். ஒரு நிமிடம் இருமாம். அரசே அரசே, நம் அரண்மனை வாயிலும் தலைவிரி காலத்துடன் ஒரு பெண் வந்து நிற்கின்றாள். அப்படியா? அந்த பெண்ணுக்கு என்ன செய்யும் என்று கேட்டாயா? கேட்டேன் மனவா, அதை பற்றி உங்களிடம் தான் கூற வேண்டும் என்று சொல்கின்றாள். அவள் உங்களிடம் நீதி கேட்டு வந்திருப்பதாக கூறுகின்றாள். நீதி கேட்டு வந்திருக்கிறாளா? சரி, அந்த பெண்ணை உள்ளே அனுப்பு. அம்மா தேவி, உன்னை அரசர் உள்ளே வர சொன்னார். ஆன்றோர்களும் சான்றோர்களும் நிறைந்திருக்கும் அவையிலே நடுநாயகமாக மன்னர் வீட்டிற்கு அரசவைக்குள் நுழைகிறார் கண்ணகி. இளங்கோடி போன்ற பெண்ணே, அழுத கண்களோடு நம்மை காண வந்த காரணம் என்ன? நீ யார்? உனக்கு என்ன வேண்டும்? அதை விட்டு விட்டு வேற எதையோ கூறிக்கொண்டிருக்கிறாய். புரிகிறது. சிலம்புத்தருடைய கல்வனின் மனைவி. கல்வனை கொள்வதொன்றும் கொடும்பலை என்று அத்து ஏற்புடையது. அத்தர நேரிய